நெல்லுக்கு மானியம் கொடுக்கறத நிறுத்த சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சு. நாங்க தான் கொடுத்துட்டு இருந்தோம். மத்திய அரசு இப்படி எல்லாம் வந்திக்கிறது, தமிழனுக்கு எது பிரச்சனை வந்தாலுமே அது வடக்கிருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு ஆதாரத்தை வெளியிடுறாரு. அந்த ஆதாரம் உண்மைன்னு ப்ரூவ் ஆன பிறகு மறுபடியும் அதை வேற மாதிரி ஒரு உருட்டுறாரு. பாத்தீங்களா, கேரள முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. நிர்மலா சீதாராமன் வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு ஒரு பொழிப்புரை பண்ற? சொன்னது உண்மையா பொய்யா, இதுதான் கேள்வி. இல்ல இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கடிதம் மத்திய அரசு மாநில தலைமைச் செயலர்களுக்கு அனைத்து மாநிலத்துக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. இது ஜனவரி மாசம் 9ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஒரு கடிதம். அதுல என்ன சொன்ன அந்த கடிதத்தோட சாராம்சம் என்னன்னா, கோதுமையும் நெல்லும் அபரிதமா நம்ம இது பண்ணிட்டோம், உற்பத்தி நடந்திருக்கு. சோ அது தேவைக்கு மேலேயே அந்த உற்பத்தி இருக்கு. அதனால தேவைகள் இப்ப கம்மி, நிறைய சேர்த்துட்டோம். அதனால எண்ணெய் வித்துக்கள், பாமாயில், பருப்பு வகைகள், இதுக்கு நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயிகளுக்கு அந்த பயிரிடுவதற்கு, பருப்பு வகையிலையும் எண்ணெய் வித்துக்களை பயிரிடுவதற்கு அதற்கு ஊக்கத்தொகை கொடுங்கள் அப்படின்னு தான் அதுல சொல்லியிருக்கிறாங்க. ஆலோசனை தான் இது, ஒரு கட்டளை கிடையாது. நீங்க இதை தான் நிறைவேற்றி ஆக வேண்டும் மத்திய அரசு சொல்லவே இல்லை. ஏன்னா கோதுமையே வந்துருச்சு சார். அதை பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா வஞ்சிக்கிறது. தென்னகத்தை, தமிழகத்தை கோதுமை விவசாயம், வட மாநிலங்கள் தான் கோதுமை விவசாயம் இருக்கு. அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி கோதுமை தான் அதுல சொல்லியிருக்கிறாங்க. அரிசிங்க சொன்ன மாதிரி கோதுமை இம்போர்ட் பண்றோம், பாமாயில் இம்போர்ட் பண்றோம், கோல்டு இம்போர்ட் பண்றோம், பருப்பும் இம்போர்ட் பண்றோம். பருப்பு பாமாயில் பெரிய ஒரு நமக்கு செலவு இருக்கு. அதனால எண்ணெய் வித்துக்களை பயிரிடுவதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுங்கள், பருப்பு வகைகள். இதுதான் அந்த கடிதத்தோட சாராம்சம். நான் என்ன சொல்றேன்னா, ஜனவரி 9ஆம் தேதி இங்க தலைமைச் செயலருக்கு வந்திருக்கு. இப்ப ஏப்ரல் 3 மாசம் சிஎம் தூங்கிட்டு இருந்தாரா?